பெஞ்சல் புயல் பாதிப்பை ஒட்டி அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை முறையாக வழங்கவில்லை என கூறி ஆங்காங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் வாங்கி பயிர் செய்துவிட்டு தற்போது மிகவும் சிரமத்தில் இருப்பதாகவும் அவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். பெஞ்சல் புயலால் பொழிந்த கனமழை காரணமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்தன. 3 மாவட்டங்களிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. நியாய விலைக் கடை மூலம் நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் நிவாரணத் தொகை விநியோகம் சீராக இல்லை என்றும் சில இடங்களில் மக்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் கீழ் அருங்கோணம், பாலூர், எய்தனூர், சுந்தரமாண்டி உள்ளிட்ட 12 கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்தவர்கள் முறையாக நிவாரணம் வழங்கவில்லை என்று கூறி கடலூர் பன்ருட்டி சாலையில் ஏற்கனவே மறியலில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் நிவாரணத் தொகை விரைவில் வழங்கப்படும் என உறுதியளித்திருந்தனர். ஆனால் தற்போது வரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடன் வாங்கி பயிர் வச்சுட்டு ரோல் பண்ணு கிடக்குறேன். ஒரு பாக்கெட் வெங்காயம் வந்து போட்டு வெங்காயம் கழுவிதான் நின்று கிடக்குது. ஒரே 1 கிலோ வெங்காயம் உடைக்கலாம். எப்படி வருமானம் வருது நான் கேக்குறேன். சாப்பிடல அப்பனா வெள்ளம் அந்தாந்த ஏக்கர் வெள்ள நிவாரணத்துக்கு 1 ஏக்கருக்கு 1 லட்சம் கூட 50 ஏக்கருக்கு கூட பணம் கொடுன்றீங்க. 10 பைசா பணம் கொடுக்க முடியலையா? புள்ளையில வச்சுட்டு பட்டினியா கிடக்கல. எங்களுக்கு என்ன கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து சாப்பிட சொல்லியா? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை கூட எங்க பணம் எங்களுக்கு வச்சு ஆகணும். கட்சிக்காரதான் சொல்லியிருப்பாங்க. எங்க ஊரெல்லாம் ஊந்து போய் கிடக்குது. எங்க வீட்டுக்கு பணம் வேணும். எங்க ஊர் 3 ஊருக்கு பணம் வேணும். இல்லன்னா சும்மா இருக்க மாட்டோம். ஒரு பஸ் கூட போவாது. ஆமா, நாங்க தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாத்தையும் கட்டுறோம். இதுக்கு மட்டும் தான் காசு கொடுக்கணுமா? எங்களுக்கு வந்தது கிடையாது. எதனா ஒண்ணுன்னா தலைவர் வாங்கி ஏமாத்திட்டாங்க, பிரசிடண்ட் வாங்கி ஏமாத்திட்டாங்க. இன்னும் இப்படியாவே சொல்றாங்க. எங்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்கல. வெள்ளத்துல வந்து மிதங்கி நாங்க காஞ்சி போன பிறகு வந்து எடுக்கிறோம். தோட்டி தராது, மணி காது சரி கிடையாது, தாசல் தாது சரி கிடையாது. இந்த பஞ்சாயத்துக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த வருஷத்துலயும் எந்த நிவாரணம் இல்ல. அப்ப எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்திலும் சாலை மறியல் நடைபெற்றது. திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டோர் ஓமந்தூர், உப்புவேலூர், கிளியனூர், அருவப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் புயல் பாதிப்பிற்கான நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டினர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்களுடன் முதலில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். விரைவாக நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் காமராஜ்.